எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போடணும். பூண்டு போட்டோடனே வெந்தயம் போடுங்க. வெந்தயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி 1/2 கிலோ தக்காளி வதங்கிறப்ப தேவைக்கேற்ப உப்பு, பூண்டு ஒரு கொட்டை வச்சாச்சு. வீட்டு மிளகாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன், பூண்டு குழம்பு கடைசியாக இறக்க போகிறப்போ கொஞ்சோண்டு மிளகு, அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும், அதனால் நாங்கள் போடுவோம். கொஞ்சம் மிளகு, இந்த கொத்தமல்லி தழை போட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி திக்காக வந்தோடனே இறக்கணும்னா